ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏன் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்ட அந்த ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஹோல்டராக ஆட் ஆகிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து வாட்ச் பண்ணுறவங்க இந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பிளேலிஸ்ட் வைஸாக போயிட்டு பார்ட் வைஸாக வீடியோ வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸாக கண்டினியூட்டி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மோர் தென் 30 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் ஆட்டோமேஷன் டூலில் ஒரு அடிஷ்னல் என்ஹான்ஸ்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா பல்க் இமெயில்ஸ் வந்து வித் அட்டாச்மெண்ட்டோட எப்படி வந்து அட் ஏ டைம் வந்து மல்டிபிள் ஏஜென்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆட்டோமேஷன் டூலு. இப்போ ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு அட் ஏ டைம் நீங்கள் ஒரு பல்க் பீப்புளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் டூல் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே ஆட்டோமேஷன் டூலில் ஸ்லைட் சேஞ்ச் பண்ணி நம்ம அனதர் ரெக்குவயர்மெண்ட் அதில் வந்து ஃபில்ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னா, இப்போ அந்த சினாரியோ வந்து ஏஜென்ட் லெவலில் நம்ம ரிப்போர்ட்டிங் அனுப்புகிறோம். ஸோ நோ இஷ்யூஸ், நமக்கு எந்த செக் பாயிண்ட்டும் தேவையில்லை. டைரெக்டாக நமக்கு வந்து மெயில் ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும், எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இருக்காது. இப்போ இதே அட்டாச்மெண்ட்டு ப்ளஸ் பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் சம் டெக்ஸ்ட் இருக்குது. இதை நான் வேலிடேட் பண்ணணும். அதாவது ஒரு ஃபைனல் வேலிடேஷன் வச்சு எனக்கு அந்த ஃபைனல் வேலிடேஷனில் நான் என்ன நினைக்கிறேனோ அது பேஸ் பண்ணி எனக்கு மெயில் சென்ட் ஆகணும். இதுதான் வந்து லாஜிக். தட் மீன்ஸ் ஒரு செக் பாயிண்ட்டு. இப்போ நான் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா ப்ரொசீட் பண்ணி எனக்கு மெயில் சென்ட் ஆகலாம். நோ கொடுத்தா எனக்கு மெயில் சென்ட் ஆகக்கூடாது. இதுதான் வந்து லாஜிக். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 6 ஏஜென்ட் இருக்கிறாங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம வித் அட்டாச்மெண்ட்டோட சென்ட் பண்ண போகிறோம், பிடிஎஃப் அட்டாச்மெண்ட்டோட. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் வீடியோவில். நான் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ கூட லிங்க் பண்ணிடுறேன். நீங்கள் டைரெக்டாக போயிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த மேக்ரோ எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த எஃப் காலமில் ஸ்டேட்டஸ் வந்து கேப்சர் ஆகும். ஓகேங்களா? ப்ரீவியஸாக வந்து நமக்கு மெயில் ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருந்திருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக, எந்த இண்டிகேஷனும் இருக்காது. இங்கே வந்து ஃபைனலாக ஸ்டேட்டஸ் மட்டும் நம்ம பார்த்துக்க முடியும். பட் நமக்கு எந்த அலர்ட்டும் வராது. இப்போ ஒவ்வொரு இமெயிலுக்கும் நமக்கு வந்து அலர்ட்டு கேட்கும். இப்போ பாருங்கள், கிளிக் டு சென்ட் மெயில்ஸ் இருக்குங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸில் கன்ஃபர்மேஷன் கேட்குது. ப்ளீஸ் கன்ஃபார்ம் இஃப் யூ வாண்ட் டு சென்ட் த இமெயில் டு ரகு. தட் மீன்ஸ் எம்ப்ளாயி ஐடி _ எம்ப்ளாயி நேம். ஸோ அந்த பர்சனுக்கு மெயில் நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. இப்போ நான் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா டைரெக்டாக அந்த பர்சனுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்து அவுட்லுக்கில் எனக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ பாருங்கள், எஸ் கொடுக்குறேன். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனோட டேட்டா இங்கே வந்து மெயில் பாடி எல்லாமே நமக்கு இங்கே வந்துடுச்சு. அந்த அட்டாச்மெண்ட்டும் பர்ஃபெக்டாக இங்கே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், ஓப்பனில் போய் நான் ஷோ பண்ணுறேன். அந்த ரகுவோட டேட்டா இங்கே வந்து பிடிஎஃப்ல இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வேலிடேஷன் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக இங்கே சென்டு கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் இங்கே க்ளோஸ் கொடுத்துட்டு டைரெக்டாக அவுட்லுக்கில் இங்கே நோ கொடுத்தீங்கன்னா வெளியில் வந்துடும். ஓகேங்களா? இன்கேஸ் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ராங்காக இருந்தது அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைரெக்டாக சென்ட் கொடுக்குறேன், டேட்டா கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேம் வந்து மெயில் சென்ட்னு சொல்லிட்டு வந்து பஞ்ச் ஆகிடுச்சு எஃப் காலமில். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளீஸ் கன்ஃபார்ம் இஃப் யூ வாண்ட் சென்ட் த இமெயில் டு நெக்ஸ்ட் பர்சன் தினேஷ், எம்ப்ளாயி ஐடி தினேஷ்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ இதுக்கும் நான் எஸ் கொடுக்குறேன். பாருங்கள், அந்த பர்சனோட இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுது அவுட்லுக்கில். எவ்ரி டைம் வந்து டிஸ்பிளே கொடுக்கும். பிகாஸ் நம்ம அங்கே வந்து அவுட்லுக்கில் வந்து டிஸ்பிளே ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். டாட் டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்கோம் கோடில். டாட் சென்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இது சென்ட் ஆகிடும். அதை நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டிஸ்பிளே ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். எவ்ரி இமெயிலுக்கு வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ நான் வேலிடேட் பண்ணிவிட்டு சென்டு கொடுக்குறேன். ஸோ செகண்ட் பர்சனுக்கு மெயில் சென்ட்னு வந்துருச்சு. இப்போ இந்த பர்சனுக்கு வந்து மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ணிக்கலாம். இங்கே அவுட்லுக்கில் பாருங்கள், இங்கே அவுட் பாக்ஸில் 2 இமெயில்ஸ் வந்து ஸ்டில் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பாட்டமில் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயும் தெரியும் சென்டிங் மெசேஜ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ இது இந்த ஃபியூ மினிட்ஸில் வந்து நமக்கு இங்கே ரிசீவ் ஆகிடும். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அவுட்லுக், நம்ம இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஸ்பீடை பொறுத்து இது வரும்.
ஸோ நமக்கு இது வந்துடும், ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா, நம்ம லேட்டராக வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ தேர்டு பாருங்க, ப்ளீஸ் கன்ஃபார்ம் இஃப் யூ வாண்ட் சென்ட் த இமெயில் டு ராஜேஷ். இப்போ இந்த ராஜேஷ்க்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எஸ் கொடுக்காம இப்போ நான் நோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் நோ ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். நோ கொடுக்கும்போது எனக்கு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் ஒன்று கேட்குது. இப்போ இந்த ஃபைனல் கன்ஃபர்மேஷனில் பாருங்க, டு யூ வாண்ட் டு கண்டினியூ சென்டிங் த இமெயில் சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்கு. இப்போ இந்த ஃபைனல் கன்ஃபர்மேஷன்லையும் இன்கேஸ் நீங்கள் அந்த பர்சனுக்கு மெயில் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே எஸ் கொடுத்தீங்கன்னா மெயில் சென்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் எஸ் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள் ராஜேஷோட இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து புல் பண்ணிட்டு வந்துருச்சு. அட்டாச்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக அவரோட இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. நான் சென்ட் கொடுக்குறேன். இப்போ அடுத்தது பாருங்கள் திலக். ஸோ ப்ளீஸ் கன்ஃபார்ம் இஃப் யூ வாண்ட் சென்ட் த இமெயில் டு திலக்கோட எம்ப்ளாயி ஐடி திலக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ நான் இவருக்கு வந்து பாருங்கள் நோ கொடுக்குறேன். மறுபடியும் எனக்கு ஃபைனல் கன்ஃபர்மேஷனில் இங்கே எஸ் நோ கேட்குது. முன்னாடி நம்ம ஃபைனல் கன்ஃபர்மேஷனில் வந்து நம்ம எஸ் கொடுத்தாலும் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம், மெயில் சென்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபைனல் கன்ஃபர்மேஷனில் நான் நோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் அவருக்கு மெயில் போயிருக்காது, மெயில் நாட் சென்டுன்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு இங்கே ஸ்டேட்டஸ் கேப்சர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் அகைன் வந்து எஸ் கொடுக்குறேன். இப்போ பாலாக்கு வந்து இங்கே டேட்டா இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஓகே கொடுத்துட்டு மெயில் சென்ட் ஆகிடும். இப்போ நோ கொடுக்குறேன் நவீனுக்கு, அகைன் நோ கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஆல் இமெயில் சென்ட்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் பாப்அப் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மெயில் தான் நமக்கு சென்ட் ஆகிருக்கும். ரிமைனிங் 2 பர்சன் திலக் நவீன், இந்த 2 பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து நமக்கு சென்ட் ஆகிருக்காது. ஸோ நமக்கு ஸ்டேட்டஸுங்க பர்ஃபெக்டாக வந்து கேப்சர் ஆகிடும். இப்போ நம்ம போயிட்டு வெரிஃபை பண்ணிடலாம் அவுட்லுக்கில். இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ரகு அப்படின்ற அந்த நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெர்ஃபார்மன்ஸ் வந்து வித் அட்டாச்மெண்ட்டோட நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸ்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்லுக்கில் வந்து அவுட் பாக்ஸில் வந்து ஸ்டில் பெண்டிங் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து நமக்கு இது ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் வந்து இது அட்டாச்மெண்ட்டோட நமக்கு வரனால சம் டைம் எடுத்துக்கும், பட் நமக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆகிடும், நோ இஷ்யூஸ். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் மெயில் ஒன்றுனா வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். இப்போ தினேஷ் வந்துருச்சு, அடுத்தது ராஜேஷ் வந்துருச்சு. ஸோ இப்படி வந்து நமக்கு மெயில் வந்து எதுவும் மிஸ் ஆகாது, ப்ராப்பராக நமக்கு ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா, இங்கே வந்து பாருங்கள் ரகு, தினேஷ், ராஜேஷ் 3 இமெயில் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திலக் வந்து நமக்கு மெயில் வராது, பிகாஸ் அது நம்ம நோ கொடுத்துட்டோம். அதேமாதிரி நவீனுக்கும் வராது. அடுத்து 1 மோர் பாலா மட்டும் நமக்கு ரிசீவ் ஆகணும். இப்போ பாருங்கள் பாலாவும் வந்துருச்சு. ஸோ ரகு, தினேஷ் வந்துருச்சு, ராஜேஷ் வந்துருச்சு, பாலாவுக்கு வந்துருச்சு. ஸோ ப்ராப்பராக எல்லாத்துக்கும் அவங்களோட அட்டாச்மெண்ட்டோட நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்காக தான் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் பாட்டமில் டேட்டா லிஸ்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, அதர் எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் சோர்ஸ்லேருந்து புல் பண்ணிட்டு வந்து நமக்கு இமெயில் டெம்ப்ளேட்டில் ஃபில் பண்ணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிடிஎஃப் கன்வர்ஷன்லாம் நடந்து நமக்கு மெயில் சென்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக்கில் வந்து நமக்கு எல்லாமே வந்து நமக்கு இப்போ கிளியராக தான் இருக்குது. ஸோ டெவலப்பர் டேப்பில் விஷுவல் பேசிக் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித் அவுட் மெயில் சொல்லிட்டு ஒரு வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, இந்த வித் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த .to இமெயிலு, .cc, .bcc, .subject, .body of the content, இந்த HTML ரேஞ்ச் டு HTML இருக்குங்களா, இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் அட்டாச்மெண்ட் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சென்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து இங்கே லிங்க் பண்ணுறேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு பிகினிங்லேருந்து நான் கோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் வந்து இங்கே என்னென்னா இந்த கன்ஃபர்மேஷன் செக் பாயிண்ட்டுக்கான கோடு மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்தா தான் இந்த கான்செப்ட் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அகைன் நான் வந்து அதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ இது வந்து அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த எடுத்துகிட்ட பாருங்க, இந்த கோடு தான் இப்போ நம்ம அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கிறது. இந்த வித் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள அட்டாச்மெண்ட்டை ஆட் பண்ண உடனே நான் இந்த செக் பாயிண்ட் வைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்க இதை நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேங்களா, இது வந்து நம்ம செப்பரேட்டாக கிரியேட் பண்ண கோடு. ஸோ நான் சிங்கிள் கோட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
ஸோ இந்த லைனுக்கு இன்பிட்வீனில் இருக்கிறது தான் வந்து இப்போ நம்ம அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணியிருக்க கோடு. இந்த 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அதாவது இந்த டவுனில் யூஸ் பண்ணியிருப்போம் முன்னாடி. இப்போ அதை எடுத்து வந்து நம்ம இந்த இஃப் லாஜிக்கல்லே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்லாம் வந்து ஹிடனில் வச்சுருக்கேன். அது வந்து உங்களுக்கு இப்போ தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு கோடு வந்து ஃபுல் வியூவில் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இங்கே கன்ஃபர்மேஷன் இமெயில் சென்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் நான் என்னோட மெசேஜ் பாக்ஸை வந்து இங்கே டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். மெசேஜ் பாக்ஸில் வந்து என்ன வரணும், ப்ளீஸ் கன்ஃபார்ம் இஃப் யூ வாண்ட் சென்ட் த இமெயில் டு எந்த பர்சன், அந்த பர்சனோட எம்ப்ளாய் ஐடியை வேரியபிளை வந்து இங்கே கால் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம வேரியபிளில் வந்து இங்கே நேம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம், எம்ப்ளாய் ஐடி நேம்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த எம்ப்ளாய் ஐடி இங்கே கால் பண்ணிக்கிறேன். கன்கார்டினேட் யூஸ் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாய் ஐடிக்கும் நேமுக்கும் இன்பிட்வீனில் எனக்கு அண்டர்ஸ்கோர் வேணும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே எம்ப்ளாய் ஐடி வேரியபிளை கொடுத்துக்கிறேன். அடுத்தது அந்த மெசேஜ் பாக்ஸோட பேட்டர்ன் எப்படி இருக்கணும், எனக்கு வந்து எஸ் நோ அப்படின்ற ஆப்ஷன் அங்கே வரணும். அதுக்காக வந்து அதோட டைப் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டேன், விபி கொஷின் ப்ளஸ் விபி எஸ் நோ அப்படின்றது அதோட கொஷின். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டைட்டில் கொடுக்குறோம், கன்ஃபர்மேஷன். அந்த மெசேஜ் பாக்ஸில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு டைட்டில் நேம் வந்திருக்கும். ஸோ அதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இது கொடுத்ததுக்கு அப்புறம் இது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மெசேஜ் பாக்ஸில் நம்ம எஸ் சூஸ் பண்ணுறோமா நோ சூஸ் பண்ணுறோமா, அங்கே என்ன சூஸ் பண்ணுறோமோ அது வந்து இந்த கன்ஃபர்மேஷன் இமெயில் சென்ட்டுங்கிற இந்த வேரியபிளில் வந்து கேப்சர் ஆகிடும். இப்போ அந்த கன்ஃபர்மேஷன் இமெயில் சென்ட்ன்ற வேரியபிள் ஈக்குவல் டு இஃப் அந்த கன்ஃபர்மேஷன் இமெயில் சென்ட் அப்படின்ற வேரியபிள் ஈக்குவல் டு விபி நோவா இருந்ததுன்னா தென் இப்போ எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் பாக்ஸ் வருது இல்லைங்களா, அதில் நான் இன்கேஸ் நோ கொடுத்துட்டேன் அப்படின்னா, இன்கேஸ் நான் வந்து எஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கன்ஃபர்மேஷன் மெயில் ஈக்குவல் டு விபி நோ தென் இங்கே எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா டைரெக்டாக நமக்கு எங்கே போகும்னா, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டு டைரெக்டாக இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். இந்த கண்டிஷன் மெட் ஆகலனா, இன்கேஸ் நீங்கள் இங்கே வந்து நோ செலக்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு இதில் வந்து எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டு உள்ளே போகாது, கண்டிஷன் நாட் மெட்டுங்கிறதுனால நமக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இந்த டிஸ்பிளே டாட் டிஸ்பிளே நம்ம இதுக்கு முன்னாடி எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்னா இங்கே யூஸ் பண்ணியிருப்போம், அட்டாச்மெண்ட்டுக்கு அடுத்தது டாட் சென்ட்னு யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து டாட் டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் டாட் டிஸ்பிளேங்கிறது அவுட்லுக்கில் போயிட்டு அந்த கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணணும். நமக்கு டாட் சென்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாக சென்ட் ஆகிடும், டிஸ்பிளே ஆகாது. அது நான் லேட்டராக வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்கே சென்டுங்கிறத வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கோட் பண்ணியிருக்கேன், அது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் மெசேஜ் பாக்ஸில் நான் எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா டைரெக்டாக இந்த எஃப் ஸ்டேட்மெண்ட்டு கண்டிஷன் நாட் மெட்டு, ஸோ எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டைவர்ட் பண்ணி இங்கே போயிடும். இங்கே போயிட்டு என்னோட ஒர்க் ஷீட் மாஸ்டர் அப்படின்ற ஒர்க் ஷீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கும். அதாவது ஆல்ரெடி ஆக்டிவில் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, வேறு ஷீட்டில் இருந்தால் அந்த மாஸ்டர் அப்படின்ற ஷீட் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த மாஸ்டர் ஷீட்டில் 8th ரோ 6th காலம் டாட் வேல்யூ ஈக்குவல் டு மெயில் சென்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8th ரோங்கிறது எந்த ரோவில் நமக்கு அந்த லூப் இருக்கோ அதை வச்சு நமக்கு அந்த ரோவில் வந்து 6th காலமில் இங்கே மெயில் சென்ட்டுன்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ணிடும். இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் பாக்ஸில் நீங்கள் எஸ் கொடுக்கும்போது டைரெக்டாகவே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வேலிடேட் பண்ணி பார்த்துட்டு இந்த கண்டிஷன் நாட் மெட்டுன்னா இங்கே போயிடும். ஓகேங்களா? போயிட்டு எண்ட் இஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் யூஸ்வலாக நமக்கு இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகி மறுபடியும் டாப்ல இருந்து இப்படி வர்றதுலாம் இது யூஸ்வலாக நடக்கும். இப்போ இங்கே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் பாக்ஸில் நீங்கள் நோ கொடுத்துட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல கண்டிஷன் நம்ம வேலிடேட் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த நோங்கும் போது என்ன ஆகும்னா தென் ஃபைனல் கன்ஃபர்மேஷன் இந்த வேரியபிளில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அகைன் ஒரு மெசேஜ் பாக்ஸை யூஸ் பண்ணி do you want to continue sending the email அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டு இங்கே எஸ் நோ அப்படின்னு மெசேஜ் பாக்ஸில் செகண்ட் மெசேஜ் பாக்ஸ்லையும் நம்ம வைக்கிறோம். அங்கே டைட்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறோம். இப்போ இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எஸ் நோ தான் வச்சுருக்கோம். ஒருவேளை இங்கே நான் எஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா டைரெக்டாக இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து சேம் இங்கே இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆக்டிவிட்டி பண்ணிச்சோ சிமிலர் அதே இஃப் ஆக்டிவிட்டி தான் இங்கேயும் நமக்கு பண்ணோம்.
இந்த ஃபைனல் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற வேரியபிளில் இந்த செகண்ட் மெசேஜ் பாக்ஸில் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அந்த எஸ் நோ அப்படிங்கிறது இங்கே கேப்சர் ஆகிடும். இந்த விபிஎஸ் நோக்கு வந்து ஒரு நம்பர் இருக்குது, இண்டெக்ஸ் நம்பர். அந்த நம்பர் தான் வந்து இங்கே ஸ்டோர் ஆகும் ஃபைனல் கன்ஃபர்மேஷனில். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைனல் கன்ஃபர்மேஷனில் விபி நோ அப்படின்ட்டாக்க நமக்கு இந்த இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஆப்ஷன் ரன் ஆகும். அதாவது இந்த மாஸ்டர் ஒர்க் ஷீட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு செல்ஸில் 8th ரோவில் 6th காலம் டாட் வேல்யூ ஈக்குவல் டு மெயில் நாட் சென்டு. இங்கே வந்து பாருங்கள், நம்ம அந்த டிஸ்பிளே ஆப்ஷன் யூஸ் பண்ணலை இந்த கண்டிஷனுக்குள்ளே. வெறும் இந்த மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில் எஃப் காலமில் பிரிண்ட் மட்டும் தான் பண்ணுறோம், டிஸ்பிளே யூஸ் பண்ணல. அதனால் நமக்கு மெயில் சென்ட் ஆகாது. ஒருவேளை இங்கே நீங்கள் இந்த ஃபைனல் கன்ஃபர்மேஷனில் எஸ் மறுபடியும் நீங்கள் செகண்ட் கன்ஃபர்மேஷன் கேட்கும்போது எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மெயில் வந்து டிஸ்பிளே பண்ணும். டிஸ்பிளே பண்ணிவிட்டு மெயில் வந்து சென்ட்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு பஞ்ச் ஆகிடும். எங்கன்னா இந்த எஃப் காலமில். இதுதான் வந்து லாஜிக். இங்கே டிஸ்பிளேன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் நமக்கு வந்து மெயிலில் வந்து நமக்கு அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு அவுட்லுக்கில் டிஸ்பிளே பண்ணுது. இன்கேஸ் நான் இங்கே சென்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சென்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா டைரெக்டாகவே நமக்கு சென்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் உங்களுக்கு அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ டிஸ்பிளேன்றதை வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு சென்டு கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து டிஸ்பிளே சென்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் மறுபடி. இப்போ நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணும்போது அவுட்லுக்கில் போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணிச்சு. கண்டென்ட்லாம் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு காமிக்காது. எக்ஸல்லே வந்து நமக்கு அந்த மெசேஜ் பாப்அப் வரதோடு சரி, அதுக்கப்புறம் அவுட்லுக்கில் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ பாருங்கள், சென்டு கொடுக்குறேன். இப்போ எனக்கு சேம் அதே நோட்டிஃபிகேஷன் வரும். எஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு மெயில் சென்டர் சொல்லிட்டு வந்துருச்சு. ஆனால் எனக்கு அவுட்லுக்கில் ஓப்பன் பண்ணி டிஸ்பிளே பண்ணல, டைரெக்டாகவே சென்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் அங்கே போய்ட்டு அவுட்லுக்கில் பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு அவுட் பாக்ஸில் வந்து நமக்கு இங்கே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து லாஜிக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவுட் பாக்ஸில் பாருங்கள், இங்கே வந்துருச்சு, மெயிலே வந்துருச்சு நமக்கு. ஸோ இப்போ அகைன் எஸ் கொடுக்குறேன், மெயில் போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து நான் நோ கொடுக்குறேன். அடுத்தது வந்து இந்த ஃபைனல் கன்ஃபர்மேஷன் கேட்குது. இதில் வந்து நான் திரும்ப கண்டினியூ பண்ணணும்னு நினச்சா எஸ் கொடுத்தேன்னா கண்டினியூ ஆகிட்டு எனக்கு மெயில் போயிடும். இன்கேஸ் நான் இதுலேயே இப்போ பாருங்கள், அடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நோ கொடுத்துட்றேன். இதுக்கும் வந்து நான் நோ கொடுத்துட்றேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் நாட் சென்டு. இப்போ மறுபடி எஸ் கொடுக்குறேன், மெயில் சென்ட்டு. நோ கொடுக்குறேன், ஃபைனல் கன்ஃபர்மேஷன் நோ கொடுக்குறேன், மெயில் நாட் சென்டு. ஸோ இப்போ இதில் என்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கன்னா, அவுட்லுக்கே நமக்கு கண்ணில் காமிச்சிருக்காது, டைரெக்டாகவே மெயிலாகவே போயிடும். இப்போ பாருங்கள், சென்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணதுக்கும் அந்த டிஸ்பிளேக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அங்கே நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயிலாக வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு மெயில் மட்டும் நமக்கு பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், 4 இமெயில் வந்து அவுட் ஆஃப் 6ல் வந்து 4 சென்ட் ஆகிடுச்சு, 2 வந்து நாட் சென்டு. ஸோ நமக்கு 3 ரெசிவ் ஆகிடுச்சு. இன்னும் 1 மட்டும் செக் பண்ணிடலாம் எந்தெந்த நேம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், பாலான்றது ரெசிவ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாலா வந்துருச்சு. அடுத்தது வந்து ராஜேஷ் அப்படின்ற நேமு. ஸோ ராஜேஷ் தினேஷ் ரகு, ராஜேஷ் தினேஷ் ரகு. ஸோ எல்லா மெயிலுமே நமக்கு ரெசிவ் ஆகிடுச்சு. 4 மெயிலுமே வந்து ரெசிவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் டெலிட் பண்ணிக்கிட்டு சேம் அந்த கோடில் ஒன் மோர் டைம் இங்கே டிஸ்பிளே ஆப்ஷன், சென்டுக்கு பதிலாக டாட் சென்ட் இருக்குங்களா, இங்கே டாட் டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே அதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டிஸ்பிளே போடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு டைம் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ பாருங்கள், எஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு அவுட்லுக்கில் வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்போ சென்டு கொடுத்துட்டு இங்கே கொடுத்தோன்னா நமக்கு இங்கே வந்து மெயில் சென்ட்னு வருது. இப்போ நான் நோ கொடுக்குறேன், இங்கே நோ கொடுக்குறேன். ஸோ மெயில் நாட் சென்டு. ஸோ இப்போ நான் இங்கே எஸ் கொடுக்குறேன், சென்டு. இப்போ நோ கொடுக்குறேன், செகண்ட் கன்ஃபர்மேஷனில் எஸ் பண்ணி நான் கொடுத்தேன்னா இங்கே கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செக் பாயிண்ட் வந்து வச்சுக்க முடியும். ஸோ பர்ஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷனில் வந்து இந்த மாதிரி சினாரியோவும் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைனல் செக் பாயிண்ட் வச்சு நம்ம சென்ட் பண்ணுற மாதிரியும் வரும். ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கோடை வந்து நல்லா எஃபெக்டிவாக டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கோடு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவுட்லுக்கில் வந்து நீங்கள் பேஸை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது லாஜிக்கல்லாம் எப்படி போடணுங்கிறத நான் அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸில் வந்து இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது. நான் வந்து
ஒவ்வொரு கான்செப்டாக வந்து நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவையும் வந்து மறக்காமல் வந்து பிளேலிஸ்ட் வைஸாக போயிட்டு விசிட் பண்ணுங்கள். எல்லாமே ஒவ்வொரு வீடியோவும் அனதர் வீடியோ வந்து இன்டர்லிங்க் பண்ணி தான் இருக்கும். அதாவது சிமிலராக வந்து கனெக்டிவிட்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அவுட்லுக்கு ரிலேட்டடாக விபிஏ வித் அவுட்லுக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ஆஃபீஸில் வந்து நீங்கள் எதுவுமே வந்து மேனுவலாகவே பண்ணி உங்களோட டாஸ்க்கை வந்து ஆன் டைமுக்கு முடிக்கணுங்கிறது வந்து இம்பாசிபிள். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வராது, எரர்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த டூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.